نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அருமை நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆ வணக்கத்தை நிறைவு செய்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுக்கு விருப்பமான அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் இணை வைப்புகளிலே இருந்தும் மூட பழக்க வழக்கங்கள், அனாச்சாரங்கள், மாற்று மத கலாச்சாரங்கள், வழிகேடுகள், எமது வணக்க வழிபாடுகளின் நன்மைகளை அழித்துவிடக்கூடிய ஷிர்க்கு பிதாத்தான காரியங்கள் ஆகியவற்றிலிருந்தும் என்றென்றும் எப்போதும் பாதுகாப்பானாக என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக, இன்றைய தினம் இலேசாக கருதப்படும் ஹராமான காரியங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கிய செய்திகளை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தலைப்பிலே முதலாவதாக ஹராம் ஹலால் குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மோமின் இந்த உலகத்திலே ஹராம் ஹலாலை பேணி வாழ வேண்டும் என்றால் அவன் யாரை முற்படுத்த வேண்டும், யாருக்கு கட்டுப்பட வேண்டும் என்பது குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹராம் ஹலால் என்பது வெறுமனே உண்ணுதல் பருகுதல் மாத்திரம் கிடையாது. அதில் மாத்திரம் கடைபிடிக்கப்படுகின்ற நடைமுறை கிடையாது. ஒருவருடைய ஆடையிலே ஹராம் ஹலால் இருக்கிறது. ஒருவருடைய பேச்சிலே ஹராம் ஹலால் பேணப்பட வேண்டும். ஒருவருடைய குடும்ப வாழ்க்கையில் ஹராம் ஹலால் பேணப்பட வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரரை மதிப்பதிலே ஹராம் ஹலால் பேணப்பட வேண்டும். திருமணத்திலே ஹராம் ஹலால் பேணப்பட வேண்டும். ஜனாசா நல்லடக்கத்திலே ஹராம் ஹலால் பேணப்பட வேண்டும். ஹராம் ஹலால் என்பது ஒரு மூமினுடைய மொத்த வாழ்க்கையிலும் பேணப்பட வேண்டிய, கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமாகும். இந்த நடைமுறையை அவன் தன்னுடைய வாழ்விலே பேண வேண்டும் என்றால், எடுத்து நடக்க வேண்டும் என்றால், அவன் யாரை முற்படுத்த வேண்டும், யாருக்கு கட்டுப்பட வேண்டும், யாரை முற்படுத்தி யாருக்கு கட்டுப்பட்டால் அவன் இந்த உலகத்திலே இதை நடைமுறைப்படுத்தலாம் என்பதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற போது, வமை யுத்இல்லாஹ வ ரசூலா, யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் முற்படுத்துகிறார்களோ, யுதுகில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களை அல்லாஹு தஆலா கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவர்க்கத்தில் நுழைவிப்பான். காலிதீன ஃபீஹா, அவர்கள் அதிலே நிலையாக இருப்பார்கள். அதுதான் அவர்களுக்கு மகத்துவமான வெற்றி என்று சொல்லி காட்டுவதை
திருமறை குர்ஆனிலே நிசா அத்தியாயத்தின் 13வது வசனத்திலே நாங்கள் பார்க்கலாம். உலகத்தில் ஹராம் ஹலாலை பேணி நடக்க வேண்டும் என்றால் அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த 2 பேரை முற்படுத்தினால்தான் அவனுடைய வாழ்விலே ஹராம் ஹலாலை அவன் பேண முடியும். பேச்சிலே அல்லாஹ்வும் தூதரும் புரிந்து கொள்ளக்கூடிய பேச்சுக்கள் அவனுடைய நாவிலே இருந்து வெளியாகும். நடத்தைகள் அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன நடத்தைகள் அவனுடைய உடம்பிலே இருந்து வெளியாகும். பித்அக்கள் அவனிடத்தில் தவிர்க்கப்பட்டு சுன்னாக்களை அவனுடைய வாழ்விலே அவன் வெளிப்படுத்துவான். வறுமனே உண்ணுதல் பருகுதல் என்கிறதோடு அந்த ஹராம் ஹலால் கட்டுப்படுத்தப்படக்கூடாது. ஹராம் ஹலால் என்பது ஒரு மூமினுடைய மொத்த வாழ்க்கையோடும் சம்பந்தப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அதை எம்முடைய வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வையும் தூதரையும் நாங்கள் முற்படுத்த வேண்டும். அந்த 2 பேருக்கும் கட்டுப்பட்டால் மாத்திரம்தான் இதை நாங்கள் இந்த உலகத்திலே அமுல்படுத்தலாம். அப்படி அல்லாமல் எங்களுடைய மனோ இச்சைக்கு நாங்கள் கட்டுப்பட்டால் எங்களுக்கு ஹராமும் ஹலாலும் ஒன்றாகத்தான் இருக்கும். நாங்கள் அதை பேண மாட்டோம். எங்களுடைய மனது விரும்புகிறது ஹராம் என்று பார்க்க மாட்டோம், ஹலால் என்று பார்க்க மாட்டோம், செய்துவிட்டு போய்கொண்டே இருப்போம். ஊரிலே உள்ளவர்கள் அதிகமானவர்கள் இதைத்தான் செய்கிறார்கள் என்று ஊருக்கு பின்னால் நாங்கள் போனால் சுன்னாக்களை நாங்கள் விட்டுவிட்டு பித்அத்துக்களை எம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டிய நிலை உருவாகும். ஏன்? ஊரிலே உள்ளவர்கள் தொண்டு தொட்டும் இதைத்தான் செய்து வருகிறார்கள், எங்களுடைய ஊர் வளமை இப்படித்தான் இருக்கிறது, நாங்கள் இதைத்தான் செய்ய போகின்றோம் என்று அல்லாஹ் ரசூலை பிற்படுத்தி விட்டு ஊர் வளமையை நாங்கள் முற்படுத்துவோம். அதிகமானவர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள் என்று நாங்கள் அல்லாஹ் ரசூலை பிற்படுத்தி விட்டு அதிகமானவர்கள் செய்வதை நாங்கள் முற்படுத்துவோம். எங்களுடைய மனசு இதைத்தான் விரும்புகிறது, எனவே நான் இதைத்தான் செய்ய போகின்றேன் என்று அல்லாஹ் ரசூலை பிற்படுத்தி விட்டு எங்களுடைய மனோ இச்சையை தான் நாங்கள் முற்படுத்த பார்ப்போம். ஊரிலே உள்ள பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் இப்படித்தான் செய்கிறார்கள், இதைத்தான் செய்கிறார்கள் என்று அதை நாங்கள் முற்படுத்தி விட்டு அல்லாஹ் ரசூலை பிற்படுத்த பார்ப்போம். எனவே அல்லாஹ் ரசூலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மாத்திரம்தான் இந்த விடயத்திலே ஒரு மூமின் தெளிவான நிலைப்பாட்டிலே இருக்க முடியும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி இல்லாமல் அல்லாஹ் ரசூலுக்கு அவன் மாறு செய்தால் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் யார் மாறு செய்கிறானோ அல்லாஹ்வுடைய எல்லைகளை வரம்புகளை யார் மீறுகின்றானோ, அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்ய போனால் நிச்சயமாக அல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய வரம்புகளை எல்லைகளை எங்களுடைய அனைத்து விடயங்களிலும் நாங்கள் மீற பார்ப்போம். பேச்சிலே மீற பார்ப்போம், இன்னொருத்தரோடு பேசுகின்ற முறையிலே மீற பார்ப்போம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுக்குகின்ற உரிமையிலே மீற பார்ப்போம். இதே போன்று எங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் மாறு செய்ய தொடங்கினோம் என்று சொன்னால் எல்லை மீறுவோம், அவன் போட்ட வரையறைகளை நாங்கள் தாண்டுவோம். அப்படி தாண்டினால் யுதுகில்ஹு நாரா, அவனை நரகத்திலே அல்லாஹ் நுழைவிப்பான். அது மிக கேவலமான வேதனைகளை கொண்ட ஒரு இடம் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தினுடைய அடுத்ததிலே சூரத்து நிசாவினுடைய 14வது வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும். உங்களுடைய வாழ்விலே நீங்கள் அல்லாஹ் ரசூலை பிற்படுத்தினீர்களேயானால், அவர்களுக்கு மாறு செய்ய போனீர்களேயானால், நாளை மர்ம நாளையிலே நரகத்துக்குள் போக வேண்டிய துர்ப்பாக்கியமான நிலை ஏற்படும் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஹராம் ஹலால் விடயத்திலே, குறிப்பாக ஹராம் விடயத்திலே நபித்தோழர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு, நபித்தோழர்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதை ஒரு சில செய்திகளின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அவர்கள் சொல்றார்கள், இன்னக்கும் லதஅலமூன அஅமாலா, இன்னக்கும் லதஅமலூன அஅமாலா, நீங்கள் சில அமல்களை செய்கிறீர்கள், சில காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள், ஹிய அதக்கு ஃபி அயுனிக்கும் மினஷார், அது உங்களுடைய பார்வையிலே முடியை விடவும் மெருதுவானதாக தென்படுகிறது, முடியை விடவும் மென்மையானதாக தென்படுகிறது. அப்படியான காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள். சர்வசாதாரணமாக பொடுபோக்காக நீங்கள் கவனிக்காமலுக்கு பாரதூரம் அறியாமலுக்கு செஞ்சுட்டு போறீர்கள். ஆனால் இன் குன்னா நஅது அலா அஹ்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இப்படியான விடயங்களை எல்லாம் மூபிகாத், அழித்து விடக்கூடிய, நாசமாக்கி விடக்கூடிய பாவமான காரியங்கள் என்று கருதி கொண்டிருந்தோம் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். நமக்கு சொல்லப்பட்ட செய்தி அன்றைக்கு சொன்னார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், முதலாம் நூற்றாண்டிலே நபி அவர்கள் மரணிச்சதுக்கு பின்னால சொன்னார்கள், நீங்கள் இப்ப சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இதையெல்லாம் பார்க்கிற நேரத்தையில நாங்கள் இவைகள் எங்களை அழித்து விடும் என்று நினைச்சோம். ஆனா உங்கள பார்வையில் எப்படி இருக்கிறது தெரியுமா? முடிய விடவும் மிருதுவானதாக உங்களுக்கு தென்படுகிறது, மென்மையானதாக தென்படுது, லேசாக நீங்கள் கருதுகிறீர்கள், இலகுவாக நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படி என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாம் இந்த இடத்திலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்? நான் அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹராம் ஹலாலாக்கப்படுகின்ற ஒரு காலம், ஹலால் ஹராமாக்கப்படுகின்ற ஒரு காலம். ஹராமான காரியங்கள், மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியங்கள் லேசான முறையிலே, சர்வசாதாரணமான முறையிலே செய்யப்படுகின்ற ஒரு காலத்திலே இந்த செய்தியை நாங்கள் நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும். இதே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே பின்வருமாறு சொல்லுகிறார்கள். இதுவும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வார நேரத்தையில் இந்த மதீனத்து மக்கள் இந்த நபித்தோழர் இடத்துல கேட்கிறாங்க, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்து அறிந்துள்ள நடைமுறைக்கு மாற்றமாக எங்களிடத்தில் ஏதாவதை நீங்கள் காண்கிறீர்களா? அந்த மக்கள் கேட்கிறார்கள். நீங்க நபியோட இருந்தால், நீங்க நபியுடைய காலத்தில் இருந்த நீங்க நபியுடைய நடைமுறைக்கு மாற்றமாக நாங்கள் ஏதாவது செய்கிறத நீங்க பார்க்கிறீங்களா? அப்படி ஏதாவது என்கிட்ட தென்படுகிறதா என்று சொல்லி அந்த நபி தோழர்கிட்ட கேட்கிறார்கள் மதீனத்து மக்கள். உடனே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வரிசையில் நிற்கிறீங்க இல்லையா, தொழுகைக்காக வேண்டி சஃப்ல நிற்கிற நேரத்தையில் சரியாக நீங்கள் சஃப்பை கடைப்பிடிக்கிறீங்கல்ல, இதை தவிர வேற எதையும் நான் உங்கள்கிட்ட பெருசாக பார்க்கல. என்னத்தை சொல்றார்கள்? நீங்க சஃப்ல நிற்கிற நேரத்தையில், தொழுகைக்காக வேண்டி வரிசையில் நிற்கிற நேரத்தையில் நபி அவர்கள் எந்த வழிமுறையை எங்களுக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த வழிமுறையில் நிற்கிறீங்கல்ல, உங்களுடைய சஃப்பு ஒழுங்காக இல்லை, இது ஒரு வெறுக்கத்தக்க விடயம். கேட்ட வாசகம் என்ன? நபியிடத்திலே இருந்து நீங்கள் எங்களிடத்தில் அவர்களுடைய நடைமுறைக்கு மாற்றமாக ஏதாவது பார்க்கிறீங்களான்னு கேட்டதுதான். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன செய்தி, நீங்க சஃப்ல நிக்கிற நேரத்தையில் ஒழுங்கா நிக்கிறீங்கல்ல, எங்களுடைய பார்வையில் சஃப்ல நிக்கிறது இன்றைக்கு சர்வசாதாரணம். அது எப்படி நின்றுட்டு போகலாம், நபி அவர்கள் சொன்ன நடைமுறையில் நாம் அதில் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஒரு கூட்டத்தினுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சஃப்புடைய விடயத்திலேயே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த மாதிரியான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்களாம் என்றால், நம்முடைய சமுதாயத்தின் தொழுகை நிலைப்பாடு, ஏனைய விடயங்களுடைய கட்டங்கள் எப்படி இருக்கும், என்ன ஹாலாத் என்பதை நாங்கள் இந்த செய்தியிலே சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம், ஒரு முஃமின் பாவமான விடயத்தை எப்படி பார்ப்பான், தீமையான விடயத்தை எப்படி பார்ப்பான், ஒரு ஃபாஜிர் கெட்டவன் எப்படி பார்ப்பான் என்பதை விளக்குகின்ற போது, இன்னல் முஃமின யரா துனூபஹு, ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவன்
தன்னுடைய பாவங்களை ஒரு மலையடிவாரத்துக்கு கீழே இருப்பவனை போன்றுதான் பார்ப்பான். ஒரு மலையடிவாரத்துக்கு கீழே போய் ஒருத்தன் இருக்கிற அந்த ஒருத்தன் எப்ப இந்த மலை இடிஞ்சு தண்ணியில் விழுந்துருமென்று சொல்லி பயப்படுவான் இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு மூமின் பாவம் செஞ்சிட்டானாம் சொன்னா அவனுடைய உள்ளம் படபடக்க தொடங்கிடும். நம்ம பாவம் செஞ்சிட்டோமே, நமக்கு மௌத்து வந்துட்டா என்ன நிலைமை, நம்ம மரணிச்சிட்டா என்ன நிலைமை என்று சொல்லி படபடக்க தொடங்கிரும். அவனுக்கு பதட்டம் உண்டாயிரும். இது மூமினுடைய அடையாளம். ஒரு மூமின் பாவத்தை இப்படித்தான் பார்ப்பான், ஹராத்தை இப்படித்தான் பார்ப்பான் என்று இந்த நபித்தோட சொல்றார்கள். அதே நேரத்தில் வைனல் ஃபாஜிர யதாதுலூபஹு, ஒரு கெட்டவன் தான் செய்த பாவத்தை எப்படி தெரியுமா கருதுவான், எப்படி தெரியுமா கணக்கெடுப்பான், அவனுடைய மூக்கிலே மேய்க்கக்கூடிய ஒரு கொசுவை போடு, அதை மூக்கில் மெச்ச உடனே நம்ம என்ன செய்வோம், சர்வசாதாரணமாக தட்டிட்டு போயிட்டே இருப்போம். அதே மாதிரி கணக்கெடுக்காமலுக்கு பாவத்தை பற்றிய அந்த சிந்தனையை இல்லாமலுக்கு செஞ்சத்தை பக்கெட்டுக்களை போட்டுட்டு போற மாதிரி தட்டிட்டு போகக்கூடியவனாக அவன் இருப்பான். அப்படி அவனுடைய பார்வையிலே பாவமான காரியங்கள் இருக்கும், ஹராமான காரியங்கள் இருக்கும் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை புகாரி என்ற கிரந்தத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபித்தோழர்கள் ஹராம் விடயத்திலே எந்த அளவுக்கு இருந்திருக்கிறார்கள், அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கிறது என்பதை இந்த செய்திகளின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போது ஒரு மூமின் தனது வாழ்விலே அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும். ஹராம் என்று வந்துவிட்டால் அதை முற்றாக அவன் தவிர்க்க வேண்டும். ஹராம் ஹலால் விடயத்திலே அவன் மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடாது. ஹராம் ஹலால் என்பது வெறும் உண்ணுதல் பருகுதலோடு மாத்திரம் சுருங்கின ஒன்றல்ல, அதற்குள்ளே மனித வாழ்வின் மொத்தமும் வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இப்போது ஒரு சில ஹராம்களை, லேசாக கருதப்படுகின்ற சில பாவமான காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக, நேரம் குறுகியதாக இருப்பதினால சுருக்கமாக நாங்கள் இந்த விடயத்தை அடையாளப்படுத்தலாம். முதலாவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு சொல்ல நான் கேட்டேன். குல்லு உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினர்கள் அனைவர்களும் முஆஃபாத், நாளை மர்ம நாளையிலே பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுவார்கள். இணை வைக்காமலுக்கு, ஷிர்க் இல்லாமலுக்கு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து மரணிச்சால் பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய கருணையால் மன்னிக்கப்படலாம். அல்லாஹ் எங்களை மன்னிச்சிருவான். அப்படி என்னுடைய உம்மத்தினர்கள் மன்னிக்கப்படுவார்கள். எல்லோரும் மன்னிக்கப்படுறதுக்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாராரை தவிர்க்கிறார்கள். அவர்கள் ஷிர்க் வைத்தவர்கள் இல்லை. ஷிர்க் வைத்தவர்களுக்கு அந்த மன்னிப்பு இல்லைத்தான். இது எல்லாத்துக்கும் அப்பால ஒரு சாராரை அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறார்கள். யார் அந்த சாரார்? அவர்கள் செய்த பாவம் என்ன? இல்லல் முஜாஹிரீன், முஜாஹிரீன்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார். முஜாஹிதீன்கள் இல்லை, முஜாஹிரீன். யார் முஜாஹிரீன் என்றால் பாவத்தை பகிரங்கப்படுத்துபவர்கள். தான் செய்கின்ற பாவத்தை தனக்கும் ரப்புக்கும் தெரிஞ்ச மாதிரி செய்கிறதே பிழை, அதை வெளிப்படுத்தி கொண்டு வரக்கூடிய இந்த சாரார், பாவத்தை பகிரங்கப்படுத்தி பாவத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கக்கூடிய, இன்னொருத்தனை ஆசை ஊட்டக்கூடிய முஜாஹிரீன்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அந்த செய்தியிலே சொல்லுகிறார்கள், வைன்ன மினல் இஜ்ஹார், பாவத்தை பகிரங்கப்படுத்துறது என்ன என்று தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியுமா பாவத்தை பகிரங்கப்படுத்துறது என்றால்? இஜ்ஹாரில் உள்ள ஒரு விடயம்தான் ஐயாமலல் அப்து பில் லைலி அமலா. நபி அவர்கள் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார்கள். ஒரு அடியான் இரவையில் ஒரு வேலையை செய்வான், அது பாவமான காரியம். ஏன்னா இரவையில் யாரும் பார்க்கறது இல்லை, யாருக்கு தெரியாமலுக்கு ஒரு பாவத்தை செய்வான். அந்த பாவத்தை செஞ்சுட்டு அவன் இரவையில் அவனை யாருக்கு தெரியாமலுக்கு இருப்பான். அல்லாஹும் அதை மறைச்சி வச்சிருப்பான். அவன் செஞ்ச பாவம் அவனுக்கு ரப்புக்கு தான் தெரியும். அப்படியான ஒரு பாவத்தை செஞ்சிருவான், அல்லாஹ் மறைச்சி வச்சிருப்பான். காலை நேரம் ஆகும், யாராவது ஒருத்தன் அம்பிடுவான். அவனை கூப்பிட்டு வச்சுட்டு என்ன தெரியுமா சொல்லுவான்? கது அமில்துல் பாரிஹத கதா வகதா, சென்ற இரவு நான் இன்ன வேலையெல்லாம் செஞ்ச தெரியுமா உனக்கு?
அவளோட பேசினன் இன்றைக்கு செல்றியாமன் இருந்தான். ஹராமான முறையில் யாரோ ஒரு பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்கிறது, ஏதாவது ஒரு காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, ஏதாவது ஒரு லிங்குக்குள்ள போறது, இப்படியான இந்த மாதிரியான பாவமான காரியங்கள் அவனுக்கும் ரப்புக்கும் தெரிஞ்ச மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறான். அல்லாஹ் மறைச்சிருக்கத்தக்க காலை நேரமாயினோன்னு இன்னொரு படி மேலே போய் ஒருத்தனை கூப்பிட்டு அல்லது அவனுடைய நண்பனிடத்தில் யாராவது ஒருத்தர்கிட்ட நான் இப்படியெல்லாம் செஞ்சேன், இப்படியெல்லாம் பார்த்தேன், இப்படியெல்லாம் கதைச்சேன், இப்படியெல்லாம் போனேன், இந்த இடத்துல இப்படி ஒரு ஆள் இருக்குது இந்த மாதிரி உசார்படுத்தி அவனை தூண்டுற மாதிரி இவன் பேச தொடங்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுடைய ரப்பு அதை மறைச்சிருக்கத்தக்க அந்த திரையை அப்படியே உடைச்சிட்டு அப்படியே வெளியாக்கி விட்டுறான். அந்த திரையை அப்படியே மூடினத்தை வெளிப்படுத்தி விட்டான். இவன் தான் அந்த முஜாஹிர் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள்லாம் முஜாஹிரீன்கள். எங்களுடைய பார்வையில் சும்மா லேசான ஒரு பாவமாக தான் இது தெரியுது. இந்த ஹராமான காரியம் எங்களுடைய பார்வையில் எங்களுடைய முடியை விடவும் லேசான மாதிரி தான் தெரியுது. ஆனால் மர்மையிலே ஷிர்க்குக்கு அடுத்ததாக வரும் போல இருக்குது பாவம். ஷிர்க்குள்ளவன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அதே மாதிரி இந்த முஜாஹிரீன்களையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த பாவம் சர்வசாதாரணம். கூட்டாளிமார் 4 பேர் சேர்ந்துட்டாலாம் என்று சொன்னா அவளத்தில் பேசப்படுற விடயங்கள் என்ன உங்களுக்கு தெரியும். பெரும்பாலானவர்களுடைய நிலைமை அப்படி இருக்குது. நம்ம கிட்ட இல்லாட்டியும் இருக்கிறாக்களை வச்சு தான் நம்ம பேச வேண்டியிருக்குது. இது யதார்த்தத்தை பேச வேண்டியிருக்குது. 4 பொம்பளைகள் சேர்ந்துட்டாலாம் என்று சொன்னா அவர்கள் தெரிவிக்கக்கூடிய நடைமுறைகள், அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், பேச்சுக்கள் வித்தியாசம் நம்மட ஊர்ல இல்லாமலுக்கு இருக்கலாம். பொதுவாக உலகத்தில் ஊர்ல நடக்கிற விடயங்களை பேசுகின்றேன். முஜாஹிரீன்கள் என்ற இந்த கூட்டத்தினர்கள் இன்றைக்கு சமூகத்திலே சர்வசாதாரணமாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பாவத்தை சர்வசாதாரணமாக செய்கிறார்கள். ஒரு நாடகத்தினுடைய துண்டு மிஸ் ஆகிட்டா கூட அதை அடுத்த நாள் சுவாரஸ்யமாக செல்லக்கூடிய எத்தனையோ பெண்களை நாங்கள் பார்க்கிறோம். இவர் சுவாரஸ்யப்படுத்தினத்தினால தொடர்ந்து அந்த கலாச்சாரத்துக்குள்ள இன்னொருத்தர் போறதுக்குரிய வாய்ப்பும் வசதியும் ஏற்படுகிறது. ஏன் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு தண்டனையை, இப்படி ஒரு கேவலமான அம்சமாக இதை கருதுகிறான்? நீயும் கெட்டு போய், நீயும் பாவத்தில் மூழ்கி, சும்மா இருந்த இன்னொருத்தனுக்கு ஆசையை ஊட்டி அவனுக்கு பெண்களை பத்தி பெருசான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கல. நீ பேசின பேச்சால உனக்கு மட்டும் ஏழுமா மாட்டேன், என்கிட்ட பொருளாதாரம் இருக்குது, என்கிட்ட பட்டம் பதவி இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, நானும் செஞ்சு காட்டுறேன் பாரு என்கிற மாதிரி அவனை தூண்டுறது இருக்குது. எல்லாத்திலையும் வரும் இது. எல்லாத்திலையும் பாவத்தை தூண்டுற மாதிரி, பாவத்தை பகிரங்கப்படுத்துற மாதிரியான வேலைகள் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் இந்த பகுதிக்குள்ள வந்துடுவோம். இது பாவம் மன்னிக்கப்பட முடியாத ஒரு குற்றமாக போய்விடும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு ஹராமான காரியம். இதை எங்களுடைய வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக நாங்கள் தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் தொழுதும் வேலை இல்லை என்று போயிடும். நாங்கள் செய்த அமல்களுக்கு பிரயோசனம் இல்லாமலுக்கு போயிடும். அவ்வளவு டேஞ்சரான, அவ்வளவு பாரதூரமான ஒரு பாவம் என்பதை அன்பு சகோதரர்கள் இந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் லேசாக நம்முடைய சமுதாயத்தில் நடைபெறுகிறது. நம்மிடத்தில் அது குறைந்திருந்தாலும் மொத்தத்தில் நாம் இதை பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இங்கே பேசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்னதானி ஃபின்னாஸ், மனிதர்களிடத்திலே 2 விடயங்கள் காணப்படுகின்றன. ஹுமா பிஹிம் குஃப்ர், அந்த 2ம் குஃப்ருக்கு கொண்டு போகக்கூடிய, குஃப்ர் அளவுக்கு சமமான பாவங்களாகும். அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கப்படுத்துகிறார்கள். மனிதர்களிடத்தில் 2 பாவங்கள் சர்வசாதாரணமாக நடக்குது. இந்த 2 பாவங்களும் குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்குள்ள பாவங்கள். நீங்க சாதாரணமாக கருதுறீங்க என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு நபி அவர்கள் அந்த 2 பாவங்களையும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அத்தானு ஃபின் நஸப், பரம்பரையில் குறைபாடு சொல்றது, குற்றுப்பாடு சொல்றது, பரம்பரையை பத்தி மோசமாக பேசுறது. 2வது சொன்னார்கள் அந்நியாஹத்து அலல் மையித், பெண்களுக்கு பொருத்தமானது. ஒருவர் மரணித்து விட்டால் ஒப்பாரி வைத்து சத்தம் போட்டு கத்துறது, அழுகிறது, துக்கத்தை வெளிப்படுத்துறது என்று அல்லாஹ்வுடைய இந்த 2 காரியங்களை சொன்னார்கள். ஹராமான காரியங்கள்
இலேசாக கருதப்படுகின்ற ஹராமான காரியங்கள் இந்த நம்முடைய சமுதாயத்தில் பார்க்குறோம். இன்றைக்கு ஒருத்தர் மௌத்தாயிட்டாராம் என்று சொன்ன நாம் அறிகிறது, அங்கிருந்து ஒப்பாரி வச்சு ஒரு சத்தம் கொண்டு வரும், அதோடைய நினைச்சுக்கொள்ள வேண்டியதுதான் அவர் மௌத்தா போயிட்டார் சொல்லி. இன்னும் சில இடங்களில் வந்து ஒப்பாரி வைக்கிறதுக்கு சொல்லியே 4 பேர் வந்து கூடிட்டு இருப்பார்கள். அவர் மௌத்தாயிட்டார் ஹாவுன்னு சொல்லி கத்தி அதை வெளிப்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே முதலாவது சொன்னார்கள் இல்லையா, அத்தானு ஃபின் நஸப், பரம்பரையில் குறைபாடு சொல்றது. அது எடுத்த உடனே நடக்காது. எப்பயாவது 2 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை, மனக்கசப்பு வார நேரத்தையில், அது 2 பெண்களாக இருக்கட்டும், 2 ஆண்களாக இருக்கட்டும், 2 குடும்பமாக இருக்கட்டும், ஒருத்தர் தான் தொடங்குவார். ஒருத்தர் தொடங்கினார் என்று சொன்னா அடுத்தவர் வந்து முடிச்சு வைப்பார். அவர் எப்படி தொடங்குவார்? சண்டை போயிட்டு இருக்கிற நேரத்தையில், ஓ நீங்கள் பெருசாக கதைக்க வந்துட்டீங்க, உங்களோட குடும்பத்தை பற்றி எங்களுக்கு தெரியாமலுக்கு தான் இருக்கிறது தொடங்குவார். குடும்பத்தை பற்றி பேசுறீங்களா, உங்களோட குடும்பம் பெரிய திறமான குடும்பமான்னு சொல்லுவார். அடுத்தவர் மாறி மாறி பேச ஆரம்பிச்சா 25-30 வருஷத்துக்கு முன்னால மௌத்தாகி மண்ணறைக்குள்ள போய் எலும்பும் மண்ணோடு மண்ணாகி போன மூத்தாப்ப வந்து நிற்பார். மாமனார் வந்து நிற்பார். அவன்ட குடும்பம், இவன்ட குடும்பம், உண்ட கலிசர குடும்பத்தை பத்தி எனக்கு தெரிய வேணும், இந்த சமூகத்தில் உன்னை பத்தி தெரியாதா, இப்படி என்று சொல்லி சும்மா இருந்த மனுஷனை எல்லாம் வெளியே கொண்டு வந்து மௌத்தாகி படுத்து போயிருக்கக்கூடிய மண்ணோடு மண்ணாக இத்து போயிருக்கக்கூடியவர்களை எல்லாம் கொண்டு வந்துருவார்கள். இப்படிப்பட்ட பாரதூரமான ஒரு விடயம் தான் பரம்பரையில் குறைபாடு சொல்றது. உங்களுடைய பிரச்சனை உங்களுக்குள்ள பார்த்துக்கொள்ளும். மற்றவன் அதுக்குள்ள கொண்டு வந்து இழுத்து, நீ இப்படிப்பட்டவன்டா, உன்னோட குடும்பம் வந்து எப்படிப்பட்டவன் சொல்லி எனக்கு தெரியும்டா, இந்த ரோட்டு வழியை களவெடுத்து தெரிஞ்சவன் தான் நீங்க, உங்களோட வாப்பா இப்படியான வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படி என்றெல்லாம் பேசின உடனே அவன் பார்த்துக்கிட்டு இருப்பானா, அதுக்கு மாற்றமாக அவன் பேச ஆரம்பிப்பான். இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவான். இப்படி பரம்பரையிலே குறைபாடு சொல்லுவது குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய, இறை நிராகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பாரதூரமானது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். அடுத்ததான் மையத்துக்கு அவனை சத்தம் போட்டு அழுகிறது. அது பெண்களோடு குறிப்பாக சம்பந்தப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் செய்தியில சொன்னார்கள், இப்படி மையத்துக்காக வேண்டி ஒப்பாரி வைத்து அழுது அந்த பெண் இருக்கிறாள் இல்லையா, அவள் தௌபா செய்யாமலுக்கு மரணித்து விட்டாள். மௌத்துக்கு முன்னால தௌபா செய்யாமலுக்கு அவள் மரணித்து விட்டால் மறுமையில அவளுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா தாராளான கீழங்கி ஒன்றை கொடுத்துருவான். கீழங்கி தாரில் இருக்கும், மேலங்கி வந்து சொறி சிறங்கு சட்டை, ஒரு சட்டையை கொடுப்பான், சொறி எடுக்கக்கூடிய சட்டை. தன்னுடைய தலைக்கு மேலால சூரியனை கொண்டு வந்தாலும் நிப்பாட்டிடுவான். இப்ப சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா எப்படி இருக்கும்? சாதாரணமாக ஒரு உஷ்ணம் ஏற்பட்டாலே எங்களால் தாங்கிக்க இயலாது, எல்லாத்தையும் நாங்கள் மேலாடையெல்லாம் கலட்டி விட்டு அப்படியே தண்ணிக்குள்ள போய் இருந்துருவோம். அந்த உஷ்ணத்தை நான் கொஞ்சம் நினைச்சு பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரொம்ப கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். இதெல்லாம் சாதாரணமாக கருதப்படுகின்ற ஹராமான பாவமான காரியங்களாகும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அடுத்ததாக அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியினுடைய ஆரம்பத்தை நாங்கள் படிக்கிற நேரத்திலேயே இது இவ்வளவு பெரிய பாவமா, இவ்வளவு பாரதூரமான பாவமாங்கிறத நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாதத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். 3 சாரார் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களோடு மறுமையிலே பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு நொம்பலமிக்க வேதனையும் இருக்கிறது. என்ன? அல்லாஹ் அவர்களை மறுமையில பார்க்கவும் மாட்டானாம், பேசவும் மாட்டானாம், பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், நொம்பலமிக்க வேதனை அவர்களுக்கு மறுமையில் இருக்கிறது. இந்த வார்த்தையை சொன்ன உடனேயும் கேட்டுக்கிட்டு இருந்த அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ் திருப்பி திருப்பி ஒரு 3 தடவை சொல்றார்கள். கேட்டுக்கிட்டு இருந்த இந்த நபித்தோழர் வந்து ஹாபு வஹசிரு மன்ஹும் யா ரசூலல்லாஹ், நஷ்டமாகி போன, திவாலாகி போன, நஷ்டப்பட்டு போன இந்த மக்கள் யாரு, இந்த சாரார் யாரு அல்லாஹ்வுடைய தூதரை என்று சொல்லி அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள். கேட்ட உடனே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 சாரார்களையும் சொல்றார்கள். அந்த 3 சாராரும்
என்ன பாவத்தை செய்தவர்கள்? நாம நினைக்கிற மாதிரி பெரும் குற்றத்தை செய்தவர்களா, பெரும் பாவமான காரியத்தோடு சம்பந்தப்பட்டவர்களா இந்த மூன்று சாராரும்? இல்லை. நாங்கள் இலேசாக கருதுகின்ற பாவங்கள் தான் இந்த மூன்று சாராரும் செய்தார்கள். அவர்கள் குறித்துத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சாரார் யார் யார் என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அவனுடைய நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இலேசாக கருதப்படும் ஹராமான காரியங்கள் என்ற இந்த தலைப்பிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று சாரார் குறித்து இந்த செய்தியிலே சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த மூன்று சாராரும் மறுமையிலே அடைகின்ற நஷ்டத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். அந்த மூன்று சாராரும் யார் என்கிறதுக்கு முன்னால ஒரு மூமினுக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய உதவி எந்த அளவுக்கு தேவைங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க மறுமையில நமக்கு யார உதவி தேவை? கபர்ல நமக்கு யார உதவி தேவை? மஹ்ஷர்ல நமக்கு யார உதவி தேவை? சிராத்துல நமக்கு யார உதவி தேவை? மொத்தத்தில் மறுமையினாலில் யாருடைய உதவிக்கு ஒரு மோமின் தேவைப்படுவான்? எங்களுடைய பாசமிக்க பிள்ளைகள் எங்களுக்கு உதவிக்கு வருவார்களா? எங்களுடைய நேசமிக்க மனைவி எங்களுக்கு உதவிக்கு வருவாவா? எங்களுடைய அன்பிற்குரிய தாய் தந்தையர்கள் எங்களுக்கு உதவிக்கு வருவார்களா? உலகத்திலே ஓடி வரக்கூடிய நண்பன் எங்களுக்கு உதவிக்கு வருவானா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, அன்றைய நாள் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான், தன்னுடைய மனைவியை விட்டு ஓடுவான். அல்லாஹ் பாவிக்குகின்ற வாசகமே யஃபிர்ருங்கிற வாசகம். சிங்கத்தை கண்டா ஓடுற ஓட்டம் அது. மரணத்தை கண்டு ஓடுவான் இல்லையா? அடுத்த நிமிஷம் மரணம் வரப்போகுது அப்படி என்றோன்னு எப்படி பயந்து ஓடுவானோ அது மாதிரி ஓடுறதுக்கு தான் சொல்றது. மறுமையிலே ஒரு மோமினுக்கு அல்லாஹ்ட உதவியை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஏனென்றால் நாம யாரும் உத்தமர்கள் இல்லை. நானாக இருக்கட்டும் சரி, நீங்களாக இருக்கட்டும் சரி, யாரும் உத்தமர்கள் இல்லை. அல்லாஹ் தஆலா சற்று ஊண்டி கேள்வி கேட்டானாம் என்று சொன்னா முடிஞ்சு கதை எல்லாரையும். நாம என்னென்ன செய்கிறோம், என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறது நமக்கும் ரப்புக்கும் தெரியும். மத்தாக்களுக்கு தெரியாமலுக்கு இருக்கலாம், எங்களுடைய மனைவிக்கு தெரியாமலுக்கு இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தெரியாமலுக்கு இருக்கலாம், தாய் தந்தையர்களுக்கு தெரியாமலுக்கு இருக்கலாம். படைத்தவனுக்கு தெரியும், அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் எங்கிட்ட கேள்வி கேட்க பிடிச்சிட்டான் வைங்க, நம்மளோட கதை முடிஞ்சு. எந்த ஒரு அல்லாமாவாலையும் தப்ப இயலாது, எந்த ஒரு ஆலிமாலையும் தப்ப இயலாது. அப்படியா என்றால் அல்லாஹு தஆலா அந்த மறுமையில கொஞ்சம் என்ன பார்க்கணும். அல்லாஹு தஆலா என்னோட பேசலாட்டியும் பரவாயில்ல, என்னுடைய பாவங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டிய பாவத்தோட இருக்கிறேன் நான். அவன் மன்னிக்கலைன்னா வேற யாரும் மன்னிக்கிறது எங்களுக்கு? அந்த ரப்புல் ஆலமீன் எங்களை பரிசுத்தப்படுத்துறேன்னா என்ன? பாவத்திலிருந்து எங்களை பண்ணிச்சு தூய்மைப்படுத்துறது. அது எப்ப நடக்கும்? அல்லாஹ் பார்த்தா தானே இந்த வேலை நடக்கும். அல்லாஹ் பார்த்துட்டானாம் சொன்னா, அல்லாஹ் என்ன பார்த்துட்டான், என்னுடைய பாவங்களை பரிசுத்தப்படுத்திடுவான். என்னுடைய பாவங்களை பரிசுத்தப்படுத்திட்டான்னு சொன்னா எனக்கு சொர்க்கம் கிடைச்சிது. அல்லாஹ்ட உதவி தேவைப்படுற நாள் தான் மர்ம நாள். அந்த நாளிலேயே இந்த சாராருக்கு அந்த உதவி இல்லையாம்னு சொன்னா எவ்வளவு மன வருத்தம், எவ்வளவு கை சேதம். அன்பிற்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று சிந்திச்சு கொள்ளுங்க. இப்ப அந்த மூன்று சாராரும் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்பில், தன்னுடைய வேஷ்டியை கீழாடையை பெருமைக்காக வேண்டி கரண்ட காலுக்கு கீழே போட்டவன். எப்படி பாவம் நினைச்சும் பார்க்கல. பெருமைக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி, கர்வத்துக்காக வேண்டி தன்னுடைய கீழாடையை இழுக்கிறானே, இத்தகையவனால மர்ம நாளையிலே அல்லாஹ்வுடைய அருளை இழந்தவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் முஸ்பில். இரண்டாவது சொன்னார்கள் அல் மன்னான், கொடுத்ததை சொல்லி காட்டுபவன், இன்னொருத்தனை கொடுத்துட்டு அதை சொல்லி காட்டுறவன். மூன்றாவது தன்னுடைய பொருளை பொய்ச்சத்தியம் செய்து விற்பவன். கொல்ட்டி, ஃபர்ஸ்ட் கொல்ட்டி, இப்பதான் வாங்கிட்டு வந்தேன், வல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக எடுத்து 2 மாசம் ஆகல, எடுத்து 2 நாள் ஆகல, வாங்கியிருப்பான் 2 வருஷத்துக்கு மேலே.
இப்படியான வியாபாரிகள் இருக்கிறார்கள். ஒரு பொருளை வந்து விற்கிறதுக்காக வேண்டி பொய் சத்தியம் செய்திருவார்கள். இப்பதான் எடுத்துட்டு வந்த ஆஜியார் ஒரு கிழமையாக இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள். அது வந்து அவனுடைய கடைக்குள்ள பூந்திருக்கும் அது ஒரு வருஷத்துக்கு முன்னால. இப்படி பொய் சத்தியம் செய்து வியாபாரத்தை சரக்கை விற்பவர்கள். இந்த 3 சாரார்ல இந்த 2வது ஆள் இருக்கார் இல்லையா, அவரை கொஞ்சம் நீங்கள் விளங்க வேண்டும். அல் மன்னான், கொடுத்ததை சொல்லி காட்டுறது லேசாக கருதப்படுகிறது. இந்த கொடுத்ததை சொல்லி காட்டுறது எப்ப நடக்கும் என்று சொன்னா, இவனுக்கு அவன் கொடுக்கல என்று சொன்னான். ஒரு கஷ்டம் ஒன்று வார நேரத்தில் இவர் கேட்டு போவார், ஆஜியார் ஒரு 50,000 ரூபாய் சல்லி வேணும், கடனுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு போவார். அல்லது ஒரு பெண் வந்து என்ன பண்ணுவான்னு சொன்னா, இன்னொருத்திட்ட போய் கடன் கேட்பான். கொடுக்கல என்று வைங்க, இவ கடன் கேட்டு போனவ வந்து காலமெல்லாம் வந்து இவர் கடன் கேட்டு போனவர் வந்து இவர் வீட்டிலேயே சின்ன வயசுல சாப்பிட்டு இருப்பாரு. இவர் வந்து உடுப்புகள் வாங்கி கொடுத்திருப்பாரு, அந்த குடும்பத்தை கவனிச்சிருப்பாரு. இப்ப இவருக்கு ஒரு கஷ்டம், அந்த நேரத்தில் போவார். போய் கேட்ட உடனே அவைகிட்ட இருக்கும் இல்லாமலுக்கு இருக்கும், ஏதோ கொடுக்கலன்னு வச்சுக்குவோம். சிலர் முகத்திலேயே கதப்பார்கள், இன்னும் சிலர் வெளியில வந்து கதப்பார்கள். பார்த்தீங்களா, அவன்லாம் ஒரு மனுஷனா, எவ்வளவு செஞ்சிருப்பேன் நான் அவனுக்கு என்று தொடங்கும். அவடத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். வந்துடுவான் செய்தான், செஞ்சத்தை முழுதையும் செல்ல வைப்பான். சின்ன வயசுல உடுக்கிறதுக்கு உடுப்பும் இல்லாமலுக்கு இருந்தவர் நாம வாங்கி கொடுத்து, படுக்கிறதுக்கு தலையணை இல்லாமலுக்கு இருந்தவர், பெட் இல்லாமலுக்கு நாம வாங்கி கொடுத்தது, சாப்பிட்றதுக்கு கூட வசதி இல்லாமல் இருக்கிறது. எத்தனை தரம் நான் இந்த வீட்டை சாப்பாடு கொடுத்துருப்பேன் தெரியுமா? பாருங்க இந்த ஆள் செஞ்ச வேலையை. ஒரு கடன் கேட்டு போன உதவி செய்யலையே நமக்கு, என்ன மனுஷனு சொல்லி கொடுத்ததை எல்லாம் சொல்லி காட்ட ஆரம்பிப்பார். 12 வருஷத்துக்கு முன்னால 20 வருஷத்துக்கு முன்னால பதிவு செய்யப்பட்ட நன்மை 20 வருஷத்துக்கு பின்னால் அழியும். 2 விடயம் இதுல சொன்ன விஷயம் வந்து பாவம் ஒரு பக்கம், நன்மையும் இல்லாமலுக்கு ஆக்கி விட்டுரும். செஞ்ச நன்மையும் இல்லாமலுக்கு ஆக்கி விட்டுரும். அன்பிற்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நடி, ரொம்ப மோசமான ரொம்ப பயங்கரமான ஒரு பாவம் இந்த பாவம்ங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் வந்து நன்மைகளை சேர்க்கறதுக்குரிய வழியத்தை நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர நன்மைகளை இல்லாமல் காக்கிறதுக்குரிய வழியை நாங்கள் தேடக்கூடாது. ஏன் தெரியுமா? நாம் நன்மை செய்கிறதே கொஞ்சம். இந்த காலம் வந்து நன்மைகள் செய்வதற்கு வழிகள் சுருங்கின ஒரு காலம் இது. நன்றாக சிந்திங்க நான் சொல்லக்கூடியது. பாவங்கள் வழிகள் இருக்கலவா எல்லா பக்கத்தாலையும் திறந்து விடப்பட்டிருக்குது. ஒரு காலத்தில் அரை மணித்தியாலம் 3/4 மணித்தியாலம் குர்ஆன் எடுத்து வச்சு ஓதக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் ஒரு 5 நிமிஷம் குர்ஆன் எடுத்து வச்சு ஓதுங்கன்னு சொல்லி பாருங்க, ஏழாது. எங்களுக்கும் ஏழாமலுக்கு இருக்குது. ஆனா நாங்கள் எங்களுடைய போனை திறந்துட்டோமா மட்டும் சொன்னா 5 நிமிஷம் என்ன 5 மணித்தியாலம் இருக்கிறதுக்கு தயார். நன்மைகள் செய்வதற்கு மனசு இடம் கொடுக்காத ஒரு காலம், நன்மைகளுடைய வழி மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலம், தீமைகளுடைய வழி திறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலம். இங்கே வந்திருக்கிறவர்களிடத்திலே நாம் கேட்கலாம், அல்லது நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்ப்போம். இன்றைக்கு 5 நேர தொழுகை ஒரு இடத்தில் இல்லை என்றால், ஒரு மூமினிடத்தில் இன்றைக்கு 5 நேர தொழுகை இல்லை என்றால் அவனுடைய வாழ்விலே ஒரு இபாதத்தையும் எதிர்பார்க்க இயலாது. இன்றைக்கு ஒருத்தர் சுபோதரல் என்று வச்சுக்குவோம். இன்றைக்கு ஒருத்தர் சுபோதரல், இவர் வந்து இதுவரைக்கு என்ன அமல் செய்திருக்கிறார் என்று பார்த்தால் ஒரு 10 ஸலவாத்து சொல்லியிருப்பாரா என்றால் கிடையாது. ஒரு பக்கம் குர்ஆனை ஓதிருப்பாரா என்று கேட்டா கிடையாது. அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சிருப்பாரா என்று கேட்டா இல்லை என்று சொல்லுவோம். நபியின் மீது ஸலவாத்து சொல்லியிருப்பாரா என்று கேட்டா இல்லை என்று சொல்லுவோம். திக்ர் செஞ்சிருப்பாரா என்று கேட்டா இல்லை என்று சொல்லுவோம். எதுவுமே செய்யாமலுக்கு தான் இருப்பார். அப்ப சுபஹ் தொழுதால் அவருடைய வாழ்விலே சில நன்மைகள் அந்த தொழுகையின் மூலமாக செஞ்சுட்டு போயிட்டு இருப்பார். சுபஹ் தொழுவிட்டு போன நாங்களும் ஜும்மாவுக்கு வந்து உட்கார்ற வரைக்கும் ஏதாவது ஸ்பெஷலாக துஹா தொழுதிருக்கிறோமா அல்லது நபியின் மீது ஸலவாத்துகள் ஏதாவது சொல்லியிருக்கிறோமான்னு கேட்டால் தொழுதவர்களை சொல்லுவார்கள், ஒன்றும் செய்ய கிடைக்கல, இன்றைக்கு ஒன்றும் செய்யலை, இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை. அந்த சுபஹ் தொழுதுட்டு போனதுதான். அந்த சுபஹ் தொழுதுக்கு வந்த தேத்தையில் சுன்னத்து தொழுதான், அதுக்கு பின்னால் துஆ செஞ்சுட்டு அதுக்கு பின்னால திக்ர் செஞ்சுட்டு போனதுதான். மேலதிகமாக நான் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லுவார்கள். தொழாதவன்ற நிலைமை எப்படி இருக்கும்? ஒன்றுமே இல்லாமலுக்கு 5 நேரமும் தொழுகை இல்லை என்று சொன்னால் நன்மைகள் இல்லை, வருது குறைவு. ஆனால் அதே மனிதரிடத்திலே அதே மனிதர் இன்றைக்கு இரவு போயிருந்து நான் இன்றைக்கு என்ன பாவம் செய்தேன் என்று சொல்லி நினைத்து பார்த்தால் எண்ணி கணக்கெடுக்கவே முடியாது. அங்கால பக்கமா ஒரு பாவம், இஞ்சல வழியில் ஒரு பாவம், இப்படி வழியில் ஒரு பாவம், 4 பக்கங்களில் பாவம் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு காலம் நாங்கள் வாழக்கூடிய காலம். பாவத்தை அதிகமாக்கி விட்டு நன்மைகளை குறைத்து விட்டு நாங்கள் எப்படி ரப்பை போய் சந்திக்க போகிறோம்?
இன்னும் சொல்ல போனால் இருந்த நன்மையையும் இழந்து விட்டு எப்படி எங்களுடைய ரப்பை நாங்கள் போய் சந்திக்க போகிறோம்? அல்லாஹ்க்கு விருப்பம் நன்மை குறைவா இருந்தாலும் பாவம் இல்லாமலுக்கு போகணுங்கிறது தான். ரப்புக்கு விருப்பம் நன்மை குறைவாக இருந்தாலும் பாவம் இல்லாமலுக்கு பெய்திரணும். அதனால தான் தூங்க போற நேரத்தில் நீங்க பாருங்க, வுது செஞ்சுட்டு தூங்க வேண்டும் என்ற ஒரு சுண்ணாவை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. வுது செஞ்சுட்டு தூங்க போற நேரத்தில் ஏன் போவோம், ஏன் வுது செய்யணும் என்று ஒருத்தர் சிந்திச்சு பார்த்தானா மட்டும் சொன்னா, வுது செய்வதன் மூலமாக பாவங்கள் இல்லாமலுக்கு ஆகுது. அந்த தஸ்பீகாத்துகள் செய்வதன் மூலமாக பாவங்கள் இல்லாமலுக்கு ஆகுது. எனவே தூக்கம் என்பது மரணத்துக்கு சமம். ஒருத்தன் மரணிக்க போகிறான், மரணிக்க போற நேரத்தில் எந்த சிந்தனையோட வந்துரு பாவத்தை இல்லாமலுக்கு ஆக்கிட்டு வந்து நீங்க பாருங்க, வேற எந்த நேரத்திலும் சொல்லாத நடைமுறைகளையும் ஒழுங்குகளையும் தூங்குற நேரத்தில் கடைபிடிக்க சொல்லி இந்த மார்க்கம். ஏன்னா தூக்கம் மரணத்துக்கு சமமானது. மரணிக்கிற நேரத்திலே அடியான் என்னுடைய சிந்தனையோட பாவங்கள் இல்லாமலுக்கு வந்துவிடும் அல்லாஹ்வுடைய விருப்பம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்களும் இந்த உலகத்திலே ரப்பை ஏற்றுக்கிட்டோம், மூமின்களாக மாறிட்டோம். நாங்கள் மூமின்கள் இல்லைன்னு சொன்ன இந்த பேச்சை தேவையில்லை, விரும்பினத்தை செஞ்சுட்டு போகலாம். எங்களுடைய ஈமானங்களை கட்டுப்படுத்தும். நாங்கள் விரும்பினத்தையெல்லாம் செய்ய இயலாது, நாங்கள் விரும்பினத்தையெல்லாம் பார்க்க இயலாது, நாங்கள் விரும்பினத்தையெல்லாம் சாப்பிட இயலாது, நம்ம விரும்பினத்தையெல்லாம் செய்ய முடியாது. அதுக்கு எங்களை ஈமான் தடையாக இருக்கும். அதுக்குத்தான் கூலி மறுமையில அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த கூலியை எதிர்பார்த்து தான் இந்த உலகத்தில் கொஞ்சம் தியாகம் செய்கின்றோம். இந்த தியாகத்துக்கு தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு மறுமையில கூலியை தரப்போகிறான். அந்த கூலியை பரிபூர்ணமாக தர வேண்டும். அந்த கூலியை இல்லாமலுக்கு ஆக்கிறதுக்கு தான் ஷைத்தான் வேலையை பார்ப்பான். என்ன, அவன் எங்களை பகிரங்கமான விரோதி, அவன் கூட மாட்டான். அவனுக்கு மறதி கிடையாது, நாங்க மறந்துடுவோம், அவன் மறக்க மாட்டான். அவனுக்கு தூக்கம் கிடையாது, எங்களை எப்படியாவது வழிகெடுத்து விட வேண்டும் என்பதிலே ரொம்ப குறியாக இருப்பான். அந்த ஷைத்தான் என்ற எதிரிலே இருந்து நாங்கள் தப்பித்தான் எங்களுடைய மர்மை பயணத்தை தொடங்க வேண்டும். எங்களுடைய மர்மை பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் உலகத்தில் வாழ்கின்ற போது ஹராம் ஹலாலை நாங்கள் பேணி வாழ்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படியான அந்த ஹராம் ஹலாலை பேணி வாழ்ந்து அல்லாஹ்வின் அருளை பெற்ற நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.